ஓம் அம்மையப்பர் திருவடியே போற்றி. ஓம் குருநாதர் திருவடியே போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ குரு ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு துளாராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். துளாராசிக்கான இந்த வருடத்திற்கான கிரகநிலைகள் எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன வருடத்திற்கான கிரகநிலைகள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு குழந்தை பிறக்கும்போது வான மண்டலத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருந்தாங்களோ அதனுடைய ஜெராக்ஸ் தான் அந்த குழந்தையினுடைய பிறப்பு ஜாதகமாக அமையும். அதன்படி தான் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை முழுவதுமே பலன்கள் நடைபெறும். அதுபோல் ஒரு வருடம் பிறக்கும்போது ஒரு ராசிக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கோ அதன்படி தான் அந்த வருடம் முழுவதுமே அந்த ராசிக்குண்டான பலன்களும் அமையும். அந்த வகையில் துளாராசிக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் புதனும், 3ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களும், 5ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கிர பகவானும், கூடவே சனி பகவானும், 6ஆம் இடத்தில் ராகு பகவானும், 8ஆம் இடத்தில் குரு பகவானும், 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், 12ஆம் இடத்தில் கேது பகவானும் இந்த வருடத்திற்கான கிரகநிலைகளாக அமைந்திருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு ஆண்டா துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவானும் சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திலேயே 2 பேரும் சேர்ந்து இந்த வருட தொடக்கத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லா வகையிலையுமே வெற்றி உண்டாகும். எந்த காரியத்தை தொட்டாலும் தெய்வ அனுகிரகத்தினுடைய பரிபூரண அருளினால எல்லா வகையிலையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரே ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் துளாராசி மட்டும்தாங்க. அந்த அளவிற்கு அருமையான ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகுது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் துளாராசியாக இருந்தால் கூட போதும். இந்த வருடம் முழுவதுமே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் மிக நல்லபடியான சூழ்நிலையும் அந்த குடும்பத்தில் நிறைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு துளாராசிக்கு அற்புதமான ஒரு கிரகநிலைகள் இந்த 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் அஸ்தமத்து குருவாக இருந்து பலவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானமாகிய மிதுன ராசிக்கு மாறும்போது அந்த பலன்களுமே முழுமையான நன்மையான பலன்களாக மாறிடும். ராகு கேதுக்கள் 6 மற்றும் 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லா வகையிலையுமே காரிய வெற்றி, திடமான முடிவுகள் எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு, உறவுகளிடத்திலேயே நன்மை, உறவுகளிடத்திலே ஒரு பெரிய மரியாதை ஏற்படக்கூடிய அமைப்பு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். வேலையில் சிறு சிறு இடமாற்றங்கள், தொழில் ரீதியான சில இடமாற்றங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை நிலவும். பொருளாதாரமும் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது மற்றும் வருமானங்கள் அதிகரிப்பதற்குண்டான வழிவகைகள் இந்த ஆண்டு முழுமைக்குமே உங்களுக்கு உண்டு. திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு போன பிறகு நல்ல வரன்கள் அமைந்து அதன் மூலமாக வாழ்க்கையில் மேலும் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்கிற துளாராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு நல்லபடியாக அமையும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்ல அமைப்புள்ள வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, இருக்கிற வீட்டை பராமரிப்பு பண்ணுறது, இல்லைனா இடம் மாற்றம் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லொக்கேஷனில் உங்களுக்கு வீடு கிடைக்கிறது போன்ற நல்ல அமைப்புகள் இந்த வருடம் முழுமைக்குமே உங்களுக்கு இருக்குது. ஆகையினால துளாராசியை பொறுத்த அளவில் கெட்ட பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். குழந்தையுடைய படிப்புகளில் கொஞ்சம் தொய்வுகள், கஷ்டங்கள், அவங்களுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் கண்காணித்து இருக்கும்போது அந்த பிரச்சனைகளில் இருந்தும் நீங்கள் முழுமையாக விடுபட முடியும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது.
முதல்ல சனி பெயர்ச்சி, இரண்டாவது குரு பெயர்ச்சி, மூன்றாவது ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 முக்கிய கிரக பெயர்ச்சிகளுமே மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த வல்லது. இந்த 3 முக்கியமான கிரக பெயர்ச்சிகளுமே இந்த வருடம் நடக்கிறதுனால துளாராசிக்கு இன்னும் பலவிதமான நல்ல பலன்களும் நடக்க காத்திருக்கு. எந்த ஒரு வருடமுமே முழுமையான நல்ல பலன்களையோ முழுமையான தீய பலன்களையோ கொடுக்க போகிறதில்ல. நல்ல பலன்களை நம்ம எதுவுமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் தீய பலன்களை நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு சில வழிபாடுகள் நமக்கு உதவும். அந்த வகையில் துளாராசி அன்பர்கள் இந்த வருடம் தேனி மாவட்டம் வீரபாண்டியில் இருக்கக்கூடிய கௌமாரியம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது மிக நல்ல பலன்களையும் அற்புதமான மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக அமையும். இந்த வருடத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் முடிந்த வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவிலுக்கு போய் அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதனால் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் முழுமையாக விடுதலை அடைந்து இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச அந்த தீமையான பலன்களை கூட கலைந்து வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ஆனந்தத்தையும் பெற முடியும். உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தமான பலன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்லருள் புரியட்டும். நன்றி, வணக்கம்.